ஒரு கப் ரவை இருந்தால் ஈவினிங் டைமில் டக்குன்னு ஒரு 10 நிமிடத்தில் செய்யக்கூடிய ரவா லட்டு எப்படி செய்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ரெசிபிக்கு ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன். இதை வறுத்துக்கலாம். வறுக்கும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரவையை நல்லா வறுத்துக்கிறேங்க. வறுத்ததுக்கப்புறம் இதை ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த ரவைக்கு அரை கப்பு ஒயிட் சுகர் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். கூடவே 3 ஏலக்காய் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கிறேங்க. அடுத்து வறுத்து ஆற வச்ச ரவையும் சேர்த்து ஒரு ஓட்டிக்கிறேங்க. நல்லா அரைச்சிட்டு ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கிறேங்க. அடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய்யை ஹீட் பண்ணி பாதாம் முந்திரி சேர்த்து பொன்னிறம் ஆகவும் அரைச்ச அந்த ரவை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் தொடுற அளவுக்கு சூடு இருக்கும்போது அந்த சூட்டோடையே பிடிச்சோம்னா நம்மளுக்கு இறுக்கம் கொடுத்து உடையாமல் வரும். பாருங்கள், சூப்பராக வருது. கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நித்திலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.